அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training. I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டர். பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இதுல எல்லாமே பிளஸ். சிவம் குரூப்ஸ் அண்ட் ARS டான்ஸ் அகாடமி சேர்ந்து தொடர்புடைய இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே பிரம்மாண்டமா. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ARS டான்ஸ் ஸ்கூல் கேட்பீங்க எல்லாம். டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் டான்ஸ் படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதோட மெயின் என்னோட பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷம். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நம்ம முகிலன் சங்கேஷம் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருக்கீங்க சிவம் குரூப்ஸ், கீழே ARS டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா? நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னா என்னோட நிகழ்காலம் இருக்கு, இப்போ இருக்கேன். என்னோட வாய்ஸ் அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். வந்து என்னோட ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 years முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 years முன்னாடி இவ்வளோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் மத்தியில் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ARS டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக கூட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள்
இந்த ஸ்டூடியோல வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் அது போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துட்டு வர இந்த ஸ்டுடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியன்ல பாவுஜி தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த டைலரை பார்க்கும்போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அது அதனால தான் அந்த கோரியோவை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவும் போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பங்கு வச்சிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவருக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விட போயிருக்கிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்யூ லாட். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து கொஞ்சம் கம்மியா அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அந்த டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்க முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பார்ப்பாங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது சில ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். Because he's got a very different style of choreography, especially different choreography. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டான்ஸரா அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் as a human being இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being. ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்போ ஜி அவ்வளவுதான். என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர். ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொன்னோம், அக்ஷதா பத்தி. அவங்க MBBS படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதருக்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க.
ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவர் டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு ஒரு பயங்கரமான டீம்ங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல பார்த்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. he is also a fantastic choreographer. எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்னா எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்க சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்ல, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லுங்க. 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கும். ஸோ எல்லாருமே எங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து போக்கிரி பகுல் பண்ணாரு. நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் பிரம்மாஸ்டர்லாம் நாங்களாம் தளபதிக்கா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு கொண்டாரு. ஸோ அசோக் மாஸ்டர் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசணும்னு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்னாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸோ அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, அதை இதில் காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனால அவருடைய வாரிசு கூட பார்த்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பார்க்குறேன். அவங்க இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடின்னு அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, என்ன ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல்ல வந்து மென்மேலும் இதுல நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும் இந்த மீடியால. அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார், அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவருக்குலாம் எனக்கு நிறைய லைவ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்குலாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து
பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பார். இந்த வாடா வாடா சாங்லாம் பார்த்துட்டு இந்த ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படிலாம் எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், சாம் சார், நகுல் சார் இவங்களாம் என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டராக நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனது தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால் என்ன பண்ண முடியும். அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், அவர் மேல உயரணும். அவருக்கு பார்ட்னரா அந்த அவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமால என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேரு கிடைக்கும், இல்ல ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்சரா ஒரு பேர் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன், மேக் 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 நல்லா பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனா அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேற. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகேன். தேங்க்யூ மாஸ்டர். till the end நீங்க யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ இட்ஸ் a குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பாரு. உட்காந்து ஒவ்வொரு விஷயம் மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி I'll ever get an opportunity to do Nakumukka again, but I'm so grateful. And இட்ஸ் மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 hours நாங்க ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா சரி? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி அதுவும் 2 சாங்குமே பண்ணோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா. இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. and he'll bring out the best in you. நீங்க சில பேர் நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா நோ இஸ் த ஓ திவ்யா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் தேங்க்யூ டு போத் தீஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு டான்சர் பேர்னா இட்ஸ் பிகாஸ் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் all the very best. And in the school's going to rock. Doubt illama you can send your children here.
and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best, and thank you for having me, and nice to meet all the lovely people here. Thank you. ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனால் லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து நான் பண்ணது லக்ஸ் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் சாங்கு அர்ஜுன் சார். ஆனால் என்ன நாக்குமுக்கு மாஸ்டர் தான் வேர்ல்ட் ஃபுல்லாக தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நக்குல் சாருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100%, ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஒன்னா ஸ்டெப்பு போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும்போது அதை சேலஞ்சா எடுத்து அந்த ஹீரோ பண்ணும் போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் எல்லாம். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு மூக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி, அவரு அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார், அந்த கேமராவும் சரி, அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நகுல், எல்லாருமே கேட்டுருப்பாங்க உங்க காம்பினேஷன்ல இன்னொன்று என்ன வரப்போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம அம்பரீஷ் சின்ன மச்சான் அவர்கிட்ட. இங்க வந்திருக்க எல்லா அன்பு உள்ளங்கள், மாஸ்டர் ஒரு கால் பண்ணா போதும் எத்தனை அன்பு உள்ளங்கள் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். மெயினா ஓட்டேரியில ஓபன் பண்றாங்க டான்ஸ் ஸ்கூலு அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டேரினா எதுக்கு போவோம்னா லேட் நைட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஓட்டேரி அப்படிதானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் வந்தோடனே ஓட்டேரி என்ன ஃபேமஸ்னா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸுக்குன்னு வரும்ன்றதே என்னோட நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது புதுசு பண்ணணும், நம்ம மக்களுக்கும் சரி அவரும் சரி ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பார். நடுவில் கூட ஏதோ ஒரு டான்ஸ் ஷோல பார்த்தேன், யாரோ வளையல் கல்றது மாதிரி போட்டு மூவ்மெண்ட்லாம் மாஸ்டர் போட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொன்னு கத்துப்பாரு. குழந்தைகிட்ட இருந்து ஒண்ணு கத்துப்பாரு. இல்ல நம்ம ஸ்டுடியோல வந்தா நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா இவன் எப்படி சாப்பிடுறான் அந்த மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட் ஒண்ணு பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாஸ்டர் கத்துக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறான்னு வரு. ஆனா அவர் மாஸ்டர் பாத்துக்கோங்க ஒரு விஷயம், நான் அவர் பர்த்டேக்கு மிஸ் பண்ணாம போயிடுவேன். ஓகேங்களா? அவர் பர்த்டேக்கு போகும்போது ஒரு விஷயம், நானும் மாஸ்டர் லேட் நைட் ஆயிடுச்சு, பீச்சில் உட்காந்து ஒரு விஷயம் அவருக்கு நான் சொன்னேன். மாஸ்டர், இந்த அலையை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாஸ்டர், பீச் அலை. உன என்னப்பா என்ன வருது, வேற ஏதாவது ஞாபகம் வருதானே? இல்ல மாஸ்டர், இந்த அலையை பாருங்களேன், அது எவ்வளவு வாட்டி பின்னாடி போனாலும் திருப்பி முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு மாஸ்டர். அது மாதிரிதான் மாஸ்டர், நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க போல, நாளைக்கு என்னடா பண்ணலாம், விடிஞ்சா அடுத்த நாள் என்னடா பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அனுபவம் இருக்கு. ஆட தெரியாதவங்களையும் ஆட வைப்பாரு, மகிழ வைப்பாரு. என்ன மாதிரி ஆட்களையும் நான் சொன்னேன், மாஸ்டர் நம்மளுக்கு மியூசிக் தான் மாஸ்டர், ஃப்ரேம்ல எல்லாம் வரமாட்டேன், வாப்பா நம்ம கூட ஸ்டெப்பு போடு, என்ன போடணும் இப்படி வச்சுக்கோ, இப்படி ஆட்டு மணி ஆட்டு போதும். அந்த மூமெண்ட் நல்லா சாமி சாங் ஒன்று நல்லபடியா போச்சு மாஸ்டர். நீங்க எது பண்ணாலும் அது கண்டிப்பா வெற்றியா மாறும் மாஸ்டர். ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். அந்த பலத்துக்கு பேர் அன்பு மாஸ்டர். தேங்க்யூ. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். இங்க எல்லாருமே ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஃப்ரேம்ல பின்னாடில இருந்து சொல்றேன் மாஸ்டர், யுவர் ஹார்ட் இஸ் வெரி பிக். அதனாலதான் இத்தனை பேர் இங்க கூடி இருக்கோம். நீங்க இன்னும் பல பிரான்ச்சஸ் பட்டி தொட்டிலாம் ஓபன் பண்ணி நிறைய பேருக்கு உங்க வித்த போய் சேரணும். நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மாஸ்டர். நம்ம அனுபவத்தை பேசுறதுக்கு இன்னொரு மேடை இருக்கு, நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி எனக்கு மாஸ்டரோட மொட்டை சிவா, ஐ திங்க் லாரன்ஸ் மாஸ்டரோட ஆரம்பிச்சு அப்புறம் சார்லி சாப்ளின் டு பிரபுதேவா மாஸ்டர் கூட போய் அரவிந்த் சாமி சாரோட கூட பாஸ்கர் தராஸ்கர்ல நீங்க ஆட வச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி மாஸ்டர். முடிஞ்சா நானுமே இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து 4-5 மூவ்மெண்ட் கத்துட்டு, இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகுறாங்க மாஸ்டர், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆடுறாங்க, எல்லாருக்கும் டான்ஸ் தெரியுது. நான் ஆடுறேன்னு சொல்ல மாஸ்டர், கத்துக்கிட்டேன்னா வேற எங்கேயா போய் ஆடலாம்ல, அதனால உங்ககிட்ட சேர்றேன்னு சொல்லி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. அவரோட டாட்டர், அவங்களோட ஃபேன் கூட நான். என்னன்னா இப்போ மாஸ்டரை பார்த்து நம்ம எப்படிலாம் ஃபேன் ஆனோமோ, இப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அப்பா மாதிரியே பொண்ணு, நீங்க முகத்திலையும் உள்ளத்திலையும் அதே மாதிரி இருப்பாங்க. சார் கங்க்ராச்சுலேஷன் சார், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி மேல நீங்க பிரான்ச்சஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துகிட்டே இருக்கிறத என்னால
பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஆக்சுவலா உங்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையை பேச போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்துல அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபரா இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மத மத மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மண் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், கொண்டு வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தாரு. எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்தேன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளவு ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடா சொல்லிக்க விரும்புறேன். அந்த நம்மள எப்படி கைட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்துல மாஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளவு பெஸ்ட்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்றேன், ஐம் a big fan of அக்ஷதா. மனசார சொல்றேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்ல, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்க யாரும் பார்த்தது இல்ல, அதை நான் பார்த்திருக்கேன். அப்பா இப்பெல்லாம் கோரியோ பண்றது கிடையாது, பிரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர் சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளவு ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பாக்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்க கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு மென்டாரா இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மாஸ்டர் பத்தி நான் சொல்லணும்னாக்கா, நான் வந்து 90s கிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம நான் பார்க்கும்போது ஒரு 5-6 பேரு அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படம் பார்க்குற காலத்துல இருந்து. அதுல மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸ வந்து நம்ம எந்த பாட்டுலயுமே மறக்க முடியாது. மின்னல மாதிரி படத்துல மாதவனை பாக்குறதை விட நம்ம மாஸ்டர் ஃபேஸ பார்த்ததான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு. எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர் தான் தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்க வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். சோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்க இவ்வளவு பேர் அன்பு கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளவு அன்பை சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவாருலாம் எனக்கு தெரியும். ஆனா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், சூப்பரா நடிப்பாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட ஹியூமரா, அந்த வந்து ஒரு டான்ஸ்ல நடுவுல ஒரு ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பாரு. இவரை பார்த்து பயப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நெருக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நெருக்க வரல, அவங்கள பார்த்து நெருக்க வர ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்புறமா அவங்க சொன்னாங்க ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க டான்ஸ் ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்போ சுஜாவே சொன்னாங்க மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது, பட் ஆனா என்ன சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது. சோ இப்ப மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்ப வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்ப வரும் அப்படின்ட்டு. சோ இப்ப அந்த காலம்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும் போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டரும் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி, அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் குரூப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டர் பத்தி எழுதுவீங்கல்ல, அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் யாருன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவரு ஆடும் போது வெறும் டான்ஸை மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பார்ப்பாரு. சம்டைம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம ஆடிட்டணும். ஆனா மாஸ்டர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அட்லீஸ்ட் நான் ஒரு 15-20 டேக்காவது வாங்குவேன். அப்பாடியோ ஆடி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கூப்பிடுவாரு. மானிட்டர் கிட்ட வந்து ரொம்ப ரேரா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்குறத வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாமே. அப்படி கூப்பிட்டு ஃபேஸ் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கே அப்படின்னுவாங்க, திரும்பி மறுபடியும் ஆடணும். சோ அந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை ரசிச்சு எடுக்கக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் மாஸ்டர்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கு ஏத்த மாதிரி ஹம்பிள், கைண்ட், ஒரு நல்ல ஒரு ஹியூமன். இன்னைக்கு இவர் வளர்ந்து இவ்வளவு பெருசா நிக்கிறாருல, ஆனா அவருக்கு பின்னாடியும் நீங்க வந்து கொஞ்சம் பார்க்கணும். அவ்வளவு பேரை வளர்த்துட்டு இருக்காரு அவர் கூடவே வச்சு. சோ இத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்ககிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில கொண்டு போறதுக்கு உதவி செய்யறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. ஒரு வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா மாஸ்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தான்ப்பா பெருசா பண்றோம் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவா நடன இயக்குனர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதுல நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறாரு. 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமால யாரெல்லாம் நடன இயக்குனர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களா இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குனர்களையும் நினைவூட்டி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களை சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் நீங்க சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டணும், கொண்டாட போத்துறோம்னு இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு, ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவரு இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக ஒரு போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட அவர் வழிநடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பாக்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்க நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லார்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம்.
நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்க தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. ஹலோ, ஹாய் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டர் நிறைய ஈவென்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ Akshata, congratulations, and Master, congratulations. Very happy to moment. Yeah, thank you. Thank you. Thank you. பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்க கூட ஆட வச்சிருவாரு. நம்மளுக்கு டான்ஸே வரலாம்னு பரவாயில்ல, அவங்களே ஆட வச்சிருவாரு. சமீபத்துல பிரபு சாரு வெற்றி பெற்ற ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்துல ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணாரு. நான் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன். என்னைய கூப்பிட்டு அந்த பாட்டுக்குள்ள ஆட வச்சாரு. மறக்கவே முடியாது. ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாரையும் ஒரு அன்பா பழகுவாரு. யாருனாலும் சரி எல்லாரையும் வந்து அரவணைச்சுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்னைக்கு வந்து ARS டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலேயே வந்து ஒரு முக்கியமான பகுதியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மாணவர்களை கத்துக்கணும், அவர் கத்துக்கிட்ட கலையை வந்து மற்றவங்களும் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்றாரு. எல்லாருமே வந்து அவங்க ஒரு சாங் சொன்னாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும், சார்ந்து பச்சை கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்துக்கிச்சு, தில்லே போடு தில்லே வந்து நம்ம அன்னைக்கு அது ஒரு மியூசிக் வேற லெவல்ல செம்ம பயனா இருக்கும். அந்த பாதை உனக்கு அடிக்கிற வெயில்ல மறைஞ்சி எடுத்துருப்பாரு டான்ஸ. அந்த மாதிரி டான்ஸ், ஐயோ அந்த டான்ஸ் வந்து இப்ப கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணாரு. அந்த கான்சர்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க, குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, மாமியார்ல இருந்து சாமி வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங் வந்து இன்னும் ஃபயரா கிரியேட் பண்றது, பவர்ஃபுல்லா கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா, அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன், பொம்மை ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசைப்பாங்க, ஆனா அதுவே செம்ம ட்ரெண்டா இருக்கும். ஸோ பக்கத்துல வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்க இருக்கு, SPR சிட்டி. அது எவ்வளவு உயரமா இருக்கோ அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ARS ஸ்டுடியோ, ARS டான்ஸ் ஸ்கூல், அப்படியே ஸ்கூல்ல வந்து பெரிய பெரிய ஸ்கூலா ஆகும். சென்னை ஃபுல்லா நிறைய ஸ்கூல் அமைக்கணும். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரணும் மாஸ்டர். ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்துல நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க கைடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல நீங்க ஆரம்பிக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே என்னோட வணக்கம். முதல்ல வந்து மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவரை பத்தி சொல்றதுன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு நான் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருப்பேன். என்னையும் வந்து ஃப்ரேம்ல அவ்வளவு அழகா ஆட வச்சு இன்னைக்கு வந்து நீ செம்மையா டான்ஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே வந்து மாஸ்டர் நிறைய பார்க்கும்போது இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் திமிருக்காரியன்னு சொல்லிட்டு மாஸ்டர் தான் கொரியோ பண்ணியிருந்தாரு. அதுல வந்து இடையில வந்து மழை வந்துருச்சு. மழை வரும்போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு மாஸ்டர் நீங்க வாடா அது பண்ண அதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனை வந்து அந்த இடத்துல அவரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து ஒரு சீன் அப்படியே பிளான்லயே கிடையாது இந்த சீனு. ஆனா ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா இந்த விஷயத்துல இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிக்கக்கூடிய மாஸ்டருக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி. உண்மையாவே அந்த சீன் வந்து எப்படி சொல்றது, அந்த பாட்டுல அது ஒரு அழகான சீனா இருந்தது. அது வந்து அந்த டைம்ல திடீர்னு உங்களுக்கு தோணுதுன்னா உங்களோட அனுபவம் இல்லாத அது நடக்காது மாஸ்டர். சோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவரோட நல்ல மனசுக்கு உண்மையாவே நீங்க இன்னும் வந்து நிறைய உயரத்துக்கு நீங்க போவீங்க மாஸ்டர். இன்னும் இந்த மாதிரி இந்த டான்ஸ் மட்டும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம உலகம் பூரா நீங்க இந்தியா ஃபுல்லா பெரிய பெரிய டான்ஸ் ஸ்டுடியோ நீங்க வந்து ஓபன் பண்ணணும். தம்பியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சர்ச்சினா பாஸ்டர், டான்ஸ்னா என்னைக்குமே நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். சூப்பர் சூப்பர் பூஸ்டர். வணக்கம், வந்திருக்க அனைத்து கெஸ்ட்களும் வணக்கம். ஸோ எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ஒரு ஒரு மென்டார் என் லைஃப்ல. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல் எப்படி எல்லாரும் நீங்க வந்திருக்கோமோ இதே மாதிரி டி நகர்ல டான்ஸ் ஸ்கூல் அவர் வைக்கும் போது அங்க நான் ஸ்டூடெண்டா வந்தவன் தான்.
ஸ்டூடெண்டா அங்க இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு அவராவது ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாசம் 27 ரிலீஸ் ஆகுது அந்த அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். மாஸ்டர் இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அண்ட் சிவம் குரூப்ஸ் அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்றேன் என்னை கூப்பிட்டதுக்கு. மாஸ்டர்னா லைக் அவரு அவரோட மனசுங்கிறது வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. நம்ம இன்னைக்கு அவர் ஸ்டூடெண்டா எப்படி அப்படி பார்த்தோம் இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்காரு. அதை தாண்டி அவர் டெடிகேஷன் லெவல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்க இந்த ஒரு மியூசிக் வீடியோ இப்போ பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். ஸோ நாங்கள் ஒரு பாண்டி பஜார்ல ஆக்சுவலி இந்த சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணி பண்றோம். ஒரு பக்கம் மான்டேஜ் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் டான்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் வேற கம்மியா இருக்கு. மாஸ்டருக்கு அடுத்த நாள் ஷூட் இருக்கு. ஸோ அவர் ஆக்சுவலி என்ன சொல்லிட்டாருன்னா நான் இங்க கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார். ஏர்போர்ட் கூட ஆக்சுவலி அசிஸ்டன்ஸே பண்ணிருக்கலாம். பட் அங்க வந்து அவர் செக் இன் பண்ணிட்டு வீடியோ கால்ல வந்து அந்த ஷாட் கரெக்டா வைக்கிறாங்களா, அந்த பையன் ஒழுங்கா ஆடுறானா. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தர் பார்க்கணுங்கிறது வந்து எப்படி போனா எனக்கு தெரியல. தட் வாஸ் மை வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர டெடிகேஷன் எனக்கு இருந்தது. அது கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்ச டெடிகேஷன் தான் என்னங்கிறது. ஸோ மாஸ்டர் இந்த மாதிரி இந்த ஸ்கூல் இங்க தவிர இல்லாம ஸோ ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் பல கிளாஸ்க்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் மாஸ்டர். கோ இன் பிளேசஸ். தேங்க்யூ மாஸ்டர். யூசுப் அந்த டான்ஸ் ஷானோட நான் சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் முகமது யூசுப், பிசியோதெரபிஸ்ட். இங்கே எனக்கும் மாஸ்டருக்குமான பயணம் ரொம்ப நீளமானது. இங்கே பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது ஒரு விதை எண்ணங்களாக விழும். எண்ணங்கள் சொல்லாகும், சொல் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் பண்பாகும், பண்பு மரபாகும், மரபு அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் அப்படிம்பாங்க. அப்படி விழுந்த விதை அப்படிங்கிறது நடனம். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஏஆர் ஸ்டுடியோ. அண்ட் அதுக்கப்புறம் சொல் செயல்கள் எல்லாமே ஸ்ரீதர் மாஸ்டர். அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது தான் அக்ஷதா. ஸோ இந்த ஏஆர் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இன்னும் பல கிளைகளோட விழுதுகளோட பெரிய ஆளுமை கொண்ட ஆலமரமா வளர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட வாய்ப்புக்கு நன்றி கூறி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டான்ஸ் கோலிவுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே பார்த்து வந்து யூடியூப்ல பார்த்து அந்த மாதிரி ஸ்டைல். பட் இப்போ பாங்கரான்னு சொன்னா அங்கே போனால் பாலிவுட்ல போனால் பாங்கரான்னு தெரியும். நம்ம கோலிவுட்ல நம்ம குத்து, நம்ம ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட் ஸ்டைலை இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பா ஒரு பிராண்டா நாங்க வந்து பதிவு பண்ணுவோம். அதுதான் எங்களோட எய்ம். எல்லா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்போ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஜும்பா டான்ஸ், யோகா, ஹிப்ஹாப், கிரம்ப், சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்க வந்து பண்றோம். லிரிக்கல்லா இருக்கட்டும், பாப்பிங், கிரம்ப், எந்த ஸ்டைலா இருந்தாலும் டான்ஸ் இருக்கு. பட் கோலிவுட்ல நம்ம குத்து இப்போ நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல, அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்க பிராண்ட் பண்ண போறோம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடி ஆரோக்கியமா இருக்கணும் தான். இங்க வந்த எல்லா செலிபிரிட்டிக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அக்ஷதா வந்து பேசுவாங்க. இந்த டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்றதுன்றது நாங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறிச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும். இங்க மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அண்ட் மேல வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்றதுக்காக கிரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இங்க தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வந்துதான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினா தேங்க்யூ சொல்றது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை யோசிச்சிருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்க கூட எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ். அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்துல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா. எங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்ப கூட மேல வரல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும் நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு
பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு. எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும் தான் அது. So thank you so much for supporting me. Thank you. ஆமா எல்லாம் ஆக்சுவலா முடிஞ்சுனேன். இன்னும் ஒன்று இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேட்ல பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாம் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஆல்பம்காக நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு ப்ரமோ சாங் வந்தா இங்கே எல்லாமே பண்ண முடியும். அது மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். செட்டே இங்க மாத்திடுவோம். ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமை அதுதான். ஏன்னா இங்க வந்து சில பேரால பெரிய பட்ஜெட் இருக்கும், ஸ்மால் பட்ஜெட் இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்திலயோ இந்த பெரிய மூவி படத்துலன்னா நம்ம ஃபுல் பேக்கேஜ்ல இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்க இருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இதனோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஜேபிஎல் அது மாதிரி எல்லாம் ஹை எண்ட் ஃப்ளோர், ஹை எண்ட் சிஸ்டம், ஹை எண்ட் லைட்ஸ் எல்லாமே ஹை எண்ட்ல பண்ணிருக்கோம். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது நம்ம முகிலன் சார் அண்ட் சௌந்தர்யா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.